அனைவருக்கும் வணக்கம். இது ரஜினீசம். திருமாணிக்கம் என்ற திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் எழுதி இயக்கியுள்ளார். சமுத்திரக்கனி மற்றும் பாரதி ராஜா முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஜிபிஆர்கே சினிமாஸ் பேனரின் கீழ் ஜிபி ரவிக்குமார் இந்த படத்தை தயாரித்துள்ளார். அதை திருப்பதி பிரதர்ஸ் சார்பில் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் விநியோக உரிமையை பெற்று திரையிட்டுள்ளார். இந்த திரைப்படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்தியுள்ளார். அதை லிங்குசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தலைவர் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், ஒரு நல்ல படத்துக்கு அடையாளம் படம் பார்த்த பிறகு அதில் வரும் காட்சிகள், கதாபாத்திரங்கள் ஒரு 3-4 நாட்களாவது நினைவில் வந்து கொண்டே இருக்கணும். அந்த படத்தில் வரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம் வாழ்க்கையில் நாமும் கடைபிடிக்கணும் என்ற எண்ணம் உருவாகணும். அந்த மாதிரி சமீபத்தில் நான் பார்த்த திரு மாணிக்கம் என்கிற படம் ஓர் அற்புதமான படைப்பு. உண்மை சம்பவத்தை வைத்து திரைக்கதை வசனத்தை எழுதி சிறப்பாக இயக்கியிருக்கும் நந்தா பெரியசாமி அவர்கள் தான் ஒரு அற்புதமான இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். திரையுலகில் அவருக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது. இந்த திரைப்படம் இவ்வளவு சிறப்பாக உருவாக பணியாற்றியிருக்கும் மைனா சுகுமார், விஷால் சந்திரசேகர், குணா, ரகு அவர்களுக்கும் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கும் எனது அருமை நண்பர் சமுத்திரக்கனி, மதிப்பிற்குரிய பாரதி ராஜா மற்றும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் இந்த படத்தை தயாரித்திருக்கும் ஜிபி ரவிக்குமார் மற்றும் என்னுடைய அருமை நண்பர் லிங்குசாமி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்று வாழ்த்து செய்தியில் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து லிங்குசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் தேங்கிங் மை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஃபார் ஹிஸ் ஹேட்ஃபுல் வேர்ட்ஸ் ஆன் அவர் திருமாணிக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக படத்தில் நடித்துள்ள சமுத்திரக்கனியும் நன்றி தலைவா என குறிப்பிட்டு தனது எக்ஸ் தளத்தில் போஸ்ட் செய்துள்ளார்.